ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் வாழும் இந்தியர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு புதிய அப்டேட் தற்போது வெளியாகி இருக்கு. அதாவது ஓமன் நாட்டிற்கு பயணம் செய்யும் இந்தியர்களுக்கு புதிய விசா வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் குறிப்பாக குவைத்தில் வசிக்கும் இந்தியர்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓமன் அரசு வெளியிடப்பட்ட புதிய விசா விதிகள் பற்றியும் இந்தியர்கள் ஓமன் செல்ல என்ன செய்ய வேண்டும்ன்றதை பற்றியும் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, யாருக்கு விசா ஆன் அரைவல் கிடைக்கும், ஜிசிசி நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு என்ன விதிகள் இருக்குது, பயணிக்கும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த தகவல்கள் ரொம்பவே முக்கியமானது. அதனால் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓமன் அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் சுற்றுலா மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் தங்களது விசா விதிமுறைகளை புதுப்பித்து வருகின்றன. அதேபோல் தற்போது ஓமன் அரசு இந்தியர்களுக்கான புதிய விசா வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பயண செயல்முறையை ஒழுங்குபடுத்துவது, நாட்டிற்குள் வரும் பயணிகளை சரியாக பதிவு செய்வது, பாதுகாப்பை அதிகரிப்பது. விசா கட்டாயம் சொல்லியிருக்காங்க. புதிய விதிமுறைகளின்படி இப்போது இந்தியர்கள் ஓமன் செல்லும் போது முதலில் விசாக்கு அப்ளை பண்ணணும். அதாவது ஓமன் செல்லும் முன்பே ஆன்லைன் மூலம் விசா செயல்முறையை முடிக்கணும். இந்த விசா அப்ளை செய்வது 2 வழிகளில் செய்யலாம். ராயல் ஓமன் போலீஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும் நம்ம விசா அப்ளை பண்ணிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட டிராவல் ஏஜென்ட் மூலமாகவும் விசா அப்ளை பண்ணிக்கலாம். இதன் மூலம் பயணிகள் ஓமன் செல்லும் முன்பே விசா அனுமதி பெற வேண்டும். புதிய விதிமுறைகளின்படி இப்போது பெரும்பாலான இந்தியர்கள் முன்பே விசா இல்லாமல் ஓமன் செல்ல முடியாது. அதாவது முன்பு சில சமயங்களில் பயணம் செய்த பிறகு விசா கிடைக்கும். ஆனால் தற்போது பெரும்பாலான பயணிகள் முன்பே விசா அப்ளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டுக்கான விதிமுறை என்னன்னா, விசாக்கு அப்ளை செய்யும் போது ஒரு முக்கியமான விதிமுறை இருக்கு. அதாவது பயணிக்கும் நபரின் பாஸ்போர்ட் குறைந்தது 6 மாதங்கள் செல்லுபடியாக இருக்கணும். இந்த விதி மிகவும் முக்கியமானது. பாஸ்போர்ட் காலாவதியாகும் நிலையில் இருந்தால் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். சூழ்நிலைகளில் இந்தியர்களுக்கு விசா ஆன் அரைவல் வாய்ப்பு கிடைக்கலாம். அதாவது ஓமன் நாட்டை அடைந்த பிறகு அங்கு உடனடியாக விசா பெற முடியும். யாருக்கு விசா ஆன் அரைவல் கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். இந்த வசதி எல்லோருக்கும் கிடைக்காது. கீழ்கண்ட நாடுகளின் விசா அல்லது ரெசிடென்சி இருந்தால் மட்டுமே கிடைக்கும். அதாவது அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், கனடா, ஜப்பான், ஷென்கென் நாடுகள். இந்த நாடுகளின் வாலிட் விசா அல்லது ரெசிடென்சி பெர்மிட் இருந்தால் ஓமன் சென்றவுடன் 14 நாட்களுக்குள் விசா ஆன் அரைவல் கிடைக்கும். மேலும் ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, ஜிசிசி நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கும் இந்த வசதி கிடைக்கலாம். ஜிசிசி நாடுகள் அதாவது குவைத், சவுதி அரேபியா, UAE, கத்தார், பஹ்ரைன், ஓமன். இந்த நாடுகளில் வாழும் இந்தியர்களிடம் வாலிட் ரெசிடென்சி கார்டு இருந்தால் ஓமன் சென்றவுடன் விசா ஆன் அரைவல் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு முக்கிய விதி இருக்கு. ஒரு இந்தியரிடம் ஜிசிசி ஸ்டூடெண்ட் ரெசிடென்சி கார்டு இருந்தால் அவர்களுக்கு விசா ஆன் அரைவல் கிடைக்காது. அதாவது அவர்கள் ஓமன் செல்லும் முன்பே விசிட் விசாக்கு அப்ளை செய்யணும். ஓமன் நாட்டுக்கு பயணம் செய்யும் போது சில முக்கிய ஆவணங்கள் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, பாஸ்போர்ட், விசா அனுமதி, ரிட்டர்ன் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், பயண விவரங்கள். சில சமயங்களில் ஓமன் அதிகாரிகள் இந்த ஆவணங்களை பார்க்க கேட்கலாம். இந்த புதிய விதிகள் யாரை ரொம்ப பாதிக்கும்னா, குவைத் மற்றும் ஜிசிசி நாடுகளில் வாழும் இந்தியர்களை ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா பல இந்தியர்கள் சுற்றுலா, வேலை, குடும்ப சந்திப்பு போன்ற காரணங்களுக்காக ஓமன் செல்கிறார்கள். ஓமன் செல்லும் முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் வேலிடிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். விசா முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும். ஹோட்டல் புக்கிங் இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்கணும். ஓமன் அரசு இந்த புதிய விதிகளை கொண்டு வந்ததன் முக்கிய நோக்கம் என்னன்னா, பயண செயல்முறையை எளிமையாக்குவதற்கும் பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கும் பயணிகளை சரியாக பதிவு செய்வதற்காகவும் தான். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வாழும் இந்தியர்கள் ஓமன் செல்ல திட்டமிட்டிருந்தாங்கன்னா இந்த புதிய விதிமுறைகளை தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம். நீங்க பயணம் பண்றதுக்கு முன்னாடியே அனைத்து ஆவணங்களையும் தயாராக வச்சிருந்தீங்கன்னா பயணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.